உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். திருக்கோவிலூரில் உள்ள பள்ளி ஒன்று வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நாம் முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? தற்போது அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மட்டும் பாதிக்கப்படலை, மாணவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயமும் இந்த மாவட்டத்தில் நிறைய பாதிப்புகளாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. நாம் தற்போது நிற்கக்கூடிய இடம் விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட திருக்கோவிலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி. இந்த தனியார் பள்ளியில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வெயிலில் துணியை காய வைக்கிற மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில், தனியார் பள்ளிக்கூடத்தில் ஒரிஜினல் சான்றிதழ் அனைத்துமே இங்கே மழையில் சேதாரமாக இருக்குது. அந்த சான்றிதழ் அனைத்தையுமே இப்போ இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்துடைய ஊழியர்கள் வெயில்ல காய வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு இங்க மாணவர்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ், அதே போல ஆசிரியர்களுடைய நிறைய பேருடைய ஆவணங்கள், பள்ளிக்கூடத்துடைய எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பொருட்கள், கம்ப்யூட்டர் என நிறைய இந்த பள்ளிக்கூடத்தில் சேதாரமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. நம்ம இந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடத்தை பார்க்கலாம். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 8 அடி அளவுக்கு மழைநீர் தேங்கி நின்றுருக்கு. ஒரு தரைதளம் முழுவதுமே இந்த பள்ளிக்கூடத்தில் மூழ்கினதுனால இந்த தனியார் பள்ளி நிர்வாகம் பள்ளிக்கூடத்தில் நிறைய சேதாரமாக இருக்கிறத இங்கே களத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஒரிஜினல் சான்றிதழ். நிறைய பேர் இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஒரு 2000 மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ், அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர்கள், 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஒரிஜினல் சான்றிதழ் இந்த மழை வெள்ளத்தில் சிக்கி ஃபுல்லாகவே நனைஞ்சிருக்கு அப்படிங்கிறத களத்தில் பார்க்க முடிகிறது. இந்த சான்றிதழ் அனைத்தையுமே இப்போது காய வைக்கக்கூடிய பணிகளில் தான் தனியார் பள்ளி நிர்வாக ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மழை ஒரு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமாக இருப்பதாகவும் இந்த பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் தகவலும் தெரிவிக்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.